ஹாய், இன்னைக்கு நம்ம கீர்த்தி கிச்சன்ல முருங்கைக்காய் கறி தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். அடுப்புல பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துட்டு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா பருப்புலாம் செவந்து வரட்டும். இந்த கறி வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், மோர் சாதம் எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் வெறுமனையும் சாப்பிடலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்கிற முருங்கைக்காயை சேர்த்துக்கலாம். நான் இந்த அளவுக்கு நீட்டாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணா இன்னும் சின்னதாக கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் கால் ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி, அரை ஸ்பூன் காரப்பொடி, தேவையான அளவு சால்ட், உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா ஒத்தாப்புல கலந்து விட்டுட்டு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். அரை டம்ளர் தண்ணி விட்டு அடுப்பு சின்னது பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். இது நல்லா வெந்து வரட்டும். இது வேகிறதுக்குள்ள மிக்ஸி ஜாரில் 1/4 மூடி தேங்காய், 2 ஸ்பூன் வறுத்த மலாட்டையை வந்து தோல் எடுத்துட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொறன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ பாருங்க, நம்மளுடைய முருங்கை சூப்பராக வெந்துருது. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய் மலாட்டை பொடியை சேர்த்து நல்லா ஒத்தாப்புல கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம கருவேப்பிலையும் சேர்த்துலாம். நம்மளுடைய முருங்கைக்காய் கறி சூப்பராக ரெடி ஆயிடுது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அந்த டேஸ்ட் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்க. தேங்க்யூ.